படுகை யாருக்கு தெரியும்? கேமராவை பார்த்து கையாட்டு போறாரு. அவர்கிட்ட போய் சண்டை போலாம். நான் சொல்லல கோமா ஸ்டேஜுக்கு போறேன். கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்பதான் அவன் கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்பதாங்க வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல கீழ் பக்கத்துல சேர்த்துட்டு இருந்தோம். சேர்த்துட்டு இருக்கலாம். கவுட்டு வந்தாங்க காலை காணும். ஐயோ பேய் பேய். ஓ இவர் தாங்க வந்து கது தட்டு. அதுக்கப்புறம் என்ன எங்க நாளைக்கு என்ன தெரியல. பார்ப்போம் இல்லைங்களா? அது எல்லாரும் வந்து இப்போ வந்து நம்ம ஹேர்பின் பெண்ணுக்கு 72 ஹேர்பின் பெண் காய்ஸ். ஹேர்பின் வரும் இதோ ஆரம்பித்தோம். அது வரும். அதுதான் என்னன்னு நினைக்கிறேன். எல்லாமே கல்லு தான் போல காய்ஸ். நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு வந்தாலும் சரி ஒரு 12 மணிக்கு உள்ளே வந்துடுங்க. முடிஞ்சால் ஒரு 10:30 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும். காலையில் ஒரு 6 மணி to 10:30 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கொல்லி ஹில்ஸாக இருக்கட்டும், இல்லை வால்பாறை, இது அதுன்னு எந்த இடத்துக்கு போனாலும் சரி 10:30 மணிக்குள்ளே அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா இல்லை ஒரு பாதி தூரம் அதுக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு வியூவும் அந்த ஒரு நீங்கள் வந்ததுக்கான ஒரு ஒர்த்தம் உங்களுக்கு புரியும். ஏய் அப்படியே போனோம். 11 மணியை தாண்டிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் சொன்ன டைமுக்குள்ளே வர பாருங்கள். தனியாக இதை சொல்கிறேன்னா இதை பாருங்கள். ஃபுல்லாக வெயிலாச்சு. ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு லைட்டாக சேஞ்சஸ் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இப்படி தான் இருக்கும் வெயில் நாளில் பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா? அதனால் காலையிலே வர பாருங்கள். பாருங்கள் பார்க்கும்போது ஏன் இப்போது இந்த இதெல்லாம் வந்தால் வந்துட்டு நம்ம ஸ்கில்லிங்காக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 3, 2:30லேருந்து 3 இருக்குங்க நமக்கு டைம் கவனிக்கலாம். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வெயில் தெரியுது. அதனால் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். நான் சொன்ன டைமுக்குள்ளே காலையில் வர பாருங்கள். வந்துட்டு நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் எங்கன்னா போகிற மாதிரியா இருக்கும், இல்லை எங்கன்னா சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிடும். நீங்கள் இந்த நேச்சுரலில் வந்து ட்ரிப் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் சொன்ன டைம் வந்து ட்ரிப் பண்ணிங்களா சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வேஸ்ட்டாக போகக்கூடாது யாருமே வந்து திரும்பி. அதனால் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான். யார் வந்து கட்டி இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஹேர்பின் பெண்ணாண்டு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? சார் எந்த வருஷம் இருக்குது? என்னடா இவ்வளோ ஆயமாக போயிட்டு இப்போ போகிறேன். ஏய் வேறு எதனா வாட்டர் ஃபால் எதனா போகிறானா? வேறு என்ன வாட்டர் ஃபால் போகிறானா தெரியலையே. அவன் பேக்கியர் போட்டு வச்சுருக்கேன். சுத்தமாக ஏற மாட்டான். அவ்வளோதான். இந்த முட்டை வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கு. எல்லா இடத்துலையும் நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் வேணும். ஹேர்பின் பென்ஸுக்கு தான் போனோமாம்மா அப்படின்னு தெரியாது. இந்த ரோட்டில் வந்த மாதிரி ஞாபகம் போனோம். ஹேர்பின் பென்ட்டு இன்னொரு ஃபோட்டோஸ் போகலான்றேன் ஸ்டார்டிங். அதான் எனக்கு அதான் டவுட் ஆகுது. இப்போ தெரிஞ்சிடும் ஆஃப் பண்ணிட்டு வர்றாரு என்ன இல்லை நியூட்ரு பண்ணி வச்சுக்கிறாரு போடுதானா. ஹேர்பின் பெண்ணில் வந்துட்டு இப்போ எத்தனை ஆகுதுன்னா 63வது ஹேர்பின் பெண் 70. ஓகேங்களா?
அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க இப்போ. எத்தனை கிலோமீட்டர் வந்து சேவ் பண்ண போறேன்னு தெரியல. ஆனால் மச்சான் 87 கணக்கு வச்சுக்கோ. 87 கணக்கு வச்சுக்கோ, எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு பார்ப்போம். பெட்ரோல் இல்லாமல் போ போ போ. அவன் முன்னாடி போகிறான் பாரு. போடா தங்கம் போடா. அவனை ஓவர்டேக் பண்ணோம் கைஸ். வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமலே பார்ப்போம் இருங்க. நம்ம செட்டாவை ஸ்டார்ட் பண்ணாமே அவனை வந்து ஓவர்டேக் பண்ணோம். ஜஸ்ட் மிஸ். ஏய் அவங்களாம் ஹார்ன் அடிக்க மாட்டாங்கடா, தெரிய மாட்டேங்குது. அங்க பாரு. ஏய் எல்லாருமே ஒரே டெக்னிக் தான் யூஸ் பண்றாங்க பாரா. காத்து கம்மியா இருக்குடா நம்ம பைக்ல, அதனால போக மாட்டேங்கிறான். காத்து கரெக்டா இருந்துச்சுன்னா போவோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, நம்பிக்கை இருந்ததில்லை, சக்தியே இருந்ததில்லை. யாவும் எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப புருஷன் நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கடா ஓட்டுக்கிறான்டா அவன். கிட்ட வந்து விட்டா அந்த காராண்ட தானே விட்டோம். இல்லைன்னா பிடிச்சிட்டு இருந்தாடா. என்னடா சல்லு சல்லு போயிட்டு இருக்கான். இப்படி வேற சும்மா பயப்பட்டுறானுங்க ப்ரோ. நான் திரும்பி திரும்பி பார்த்தா வரேன், அப்படியும் சர்வப்பட வந்துடுறாங்க. இப்போ படுகை யாருக்கு தெரியும், கேமராவை பார்த்து கையாட்டு போறாரு. போனோம் 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 போனோம். போடா போடா போடா. தாண்டுனா தாண்டுனா போடா. போ போ போ. அவ்வளோதாங்க மச்சா. போனோம் போனோம் போனோம். அவன் போகக்கூடாது, நம்ம தான் போகணும் வேகமா. போ மச்சா போ மச்சா. ஏய் அவன் காற்று நிறைய நல்லா இருக்கு போலடா. வேணா சல்லு சல்லுன்னு வந்து ஏறுது. அவன் சர்ன்னு ஓடி வந்துடுது வண்டி. சார் போங்க. ஏய் மச்சான் அவனை கூப்பிட்றான். எங்களா போறான். இங்கே போட்டோ எடுத்துக்கிட்டா அது ஓரம் விட்டு வருமா வண்டியா. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் போட்டோ எடுத்துட்டு போலாம்டா. எங்க போட்டுதுன்னே தெரியல. பஸ் வருதா? உட்காரு வா போலாம். வா போலாம். போடா போடா போடா. வந்தா போகுது, நீ ஏன்டா பயப்படுற? டேய் மெண்டல். ஏய் இங்கெல்லாம் வர வண்டி அந்த பக்கம் தானே போய் திரும்ப. தெரியாதா? அப்ப அந்த தள்ளி ஆட்டோ எடுப்பாங்க. நான் முதல் எடுக்கணும் போறீங்க. எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பாரு வண்டி குறுக்கு போறது.
என்ன பண்ற? இருங்கயா இருங்கயா இறங்குடா. அதான் நடு ரோட்லேயே வண்டி விடுவேன். அனுப்பிட்டியோ நல்ல நடு ரோட்டில் போட்டு ஏண்டா வண்டி எங்க மேல விட்டா என்ன பண்ணிட்டியா? ஓரமா போடாவா? ஏய் யார்ரா அவன்? வண்டி வேற பெட்ரோல் இல்லாம நின்று போச்சு. தள்ளி நிற்கிறோம். ஒரு வழியா போடா தம்பி போடா 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 போடா. காப்பி ரைஸ் ஆனால் அது கையிலே போயிடுவான் கல்லுன்னு. ஆனால் யாரு லாகரு 4 சைடில் போயிடுவோம் சருன்னு. ரைஸ் மறுபடியும் வந்துட்டு விளாக கண்டினியூ பண்ணியாச்சு. குரங்கு வந்து கல்லை கீழே போட்டுச்சு தூக்கி. அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வேணா வண்டி நிறுத்தோம். ஓஹோ டிராஃபிக்கா மறுபடியும் கடைசியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க கைஸ். அவள் தான். ஆனால் அது மேலே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். மச்சான் என் வண்டியில் டயரில் காற்று கம்மியாக நினைக்கிறேன். நல்லா போக மாட்டேது. காற்று கம்மியாச்சுன்னா அப்படி போவோம். ஏன்னு கேட்குற நேற்று பிடிச்சண்டா அது இறங்கிடுது மச்சான். டயர் ரொம்ப வீக் ஆயிடுச்சுல, அதனால் அது இறங்கி போகிற நம்ம தான் லீடிங் போகிறோம். இந்தாடா அது பின்னாடி வந்துடா வண்டி. எழுபதுல இன்னும் 21 பெண்டு தான் இருக்குது. கோவே 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 கோவே. மச்சான் காற்று இருந்ததுன்னா இந்த ஈஸியாக ஓடும் மச்சான். ஓட மாத்திரா காற்றுல ஏட்டியும். தெரியுதா ஸ்லோப்பு? அவன் ஈஸியாக ஓடுது பேர். காற்று இருந்ததுன்னா இந்த அவனோட சூப்பராக ஓடுண்டா. சரு சருன்னு கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்தளவு ஸ்பீடு வரும் பட்டு பட்டுன்னு. காற்று இல்லை, செயின் டைட் ஆகிட்டா லைட்டா, அதனால இதோ ஆகுது மச்சான். டைம் ஆகும் பழகுதான் இது போகிறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணி போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணி போயிடல மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினே போயிடல மாட்டோம்டா. எவ்வளோ நேரம்
மச்சான் போலாம்டா, போலாம், டைம் ஆகுது. இங்க பாருங்க, லாஸ்ட் கொண்டை ஊசி வளைவு ஒன்று. ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. இதோட எண்டா அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம்னா ஆனால் வந்து சொல்லி காட்டணும், அதனால வந்து அது வீட்டிலே தான் வந்தேன். நீங்களே பார்த்து, ஏன்னா ரூமுக்கு போனால் கொஞ்சம் ஏதாச்சும் எனக்கு எடுத்து வச்சாவது பண்ணலாம். இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதனால தான் அவ்வளோதான். இடம் வந்துட்டு முடிச்சு வாங்க. இதெல்லாம் மூங்கில் காடுகள். கிளம்பி போயிட்டே இருக்காங்க. சொல்லல, காற்று ஃபுல்லாக காலிடா. யார் பிடிப்போம்? $49 பிடிச்சிக்கிறாங்கடா யாரும். வா, இதுவுமே ஹீட்டாக டிஸ்பிளே. ஏதா நான் மாட்டவே இல்லை. காற்று இறக்கு போகிறோம், நார்மல் ஏறு. ஃபயர்லேருந்து இறக்குறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒர்க்காக பார்த்தேன். எவ்வளோ மச்சா ஆகுது? கீழே பாடுறா. 25 வந்த உடனே சொல்லு. அதெல்லாம் இல்லடா, மொத்த எதனா போய் கை வைக்காரா? அப்படிலாம் இல்லடா. அவனும் பெட்ரோல் போட்டான். நம்ம வந்துட்டு போகும்போது தான் போட போதான்னு நினைக்கிறேன். சார் பொருவாமே நான் பாட்டு பேக் எடுத்துக்கிறேன்டா. பேகு ஓகே. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு கொல்லி ஹில்ஸ் ரைடு வந்துட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கொல்லி ஹில்ஸ் வந்துட்டு இந்த ஹில்ஸுக்கு அந்தாண்ட சைடு கொல்லி ஹில்ஸு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஊர் அப்புறம் சேலம் போகிறோம். சேலம் லெஃப்டா ஸ்ட்ரெயிட்டாடா ரைட்டாடா? எப்படா போகிறது? ஆ, அது எப்படி அவ்வளோ இதுவாக சொல்கிற? இப்படி தானே
ஏன் மச்சான் அவ்வளோ கன்ஃபார்மா சொல்றேன் இப்படி தானே. சேலம் போயிட்டு ரூம் எடுக்கணும். ரூம் எடுத்துட்டு அப்படியே தூங்க வேண்டியதாங்க. வேற எதுவும் வேலை இல்லை இப்போதைக்கு. பார்ப்போம். பாருங்க, பார்த்துருப்பீங்க, இங்க பாருங்க ஃபுல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்காங்க. எப்படி இதெல்லாம் இந்த ரோடு மட்டும்தான் மாதிரி எவ்வளோ பார்த்தீங்களா, மொத்தத்தையும் அப்படியே பால் மரமா மொத்தம் ஏற்றி உடைச்சு வச்சிருக்காங்க. இதை பாருங்க, இதுலேயும் அந்த மாதிரி இருக்கிறது இந்த சென்டரில் வந்துட்டு சுத்தமாக இல்லை. எதுலேயும் மொத்தத்தையும் ஏற்றி உடைச்சிட்டு இருக்கு. இப்படிதான் போயிட்டு எதிரில் நில்லுங்க. ஏன் நல்லா என்ன, ஏன் இந்த ரோட்ல மட்டும் இப்படி ஓட்டுறாங்க தெரியலையே. ஓட்டுறாங்க மதிக்கவே மாட்டாங்க, அப்படியே ரைட்ல எடுத்து போயிட்டே இருக்காங்க இந்த ரோட்ல. இந்த ரோட்டுக்கு மட்டும் எதுவும் கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. யாரா நீ? அந்தாண்டியே போய் நிற்கிறான் லூசுக்கு முன்னாடி. ஓட்டை எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்ல, அப்படியே போயிட்டு இருக்கான் ஆளு. போலீஸ் நிக்கிறாங்க கைஸ். ஹெல்மெட் போட்டிருக்கவே நம்ம விட்டாங்க, ஹெல்மெட் போடல குடிச்சு புழிஞ்சிட்டு இருப்பாங்க. சேலம் வந்துட்டோம். ரூம் தான் தேடிட்டு இருக்கோம். பார்ப்போம், ரூம் கிடைச்சிட்டோம். ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா? சேலம் வந்துட்டோம் பாருங்க. ஆடா கோளாருங்களா, அவன் திரும்ப சொல்லிட்டு நீங்களும் திரும்புறீங்களே, நான் என்னடா பண்றது? அவ்வளோதான், இது போதும். தெரியுது சொல்றது. ஃபைனலி நம்ம வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் ரூமுக்கு. பாருங்க பாருங்க, எல்லாரும் பத்துனுக்குறானுங்க. ஃபைனலி நம்ம வந்துட்டு ரூம் ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா? பத்துனுக்குறான். ரூம் ரெண்ட் டீடைல்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட் சொல்லுவாப்ல. சொல்றான் மச்சான், ரெண்ட் டீடைல்ஸ் மொத்தமா 1 2 செருப்பாடி பதலங்க 3 இதோட சேர்த்து 4 பெட் இருக்கு. அதுல ஒரு குரங்கு பத்துனுக்குது. நாலு காட்டேஜ் गाइस பாருங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. அடுத்து இப்ப என்ன பண்ண போறோம்னா சாப்பிட்டு வரணும். ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம்னு வெளிய கிளம்ப போறோம். ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏதோ ஃபுட் ரிவ்யூ பண்ண போறாராம் அவரு. Dress போட்டுன்னு வரட்டும், அப்புறமா பாப்போம். ஓகே, அப்படிலாம் பேச வாய்மொழியா வச்சு கூட போட்டுன்னு. சரி ஓகே गाइस, வந்துட்டு அப்புறமா வந்துட்டு பேசுறேன். ஆமா, ஏய் செக் பண்றா போறோம். ஓகேங்களா? அதேதான். ஓகே गाइस, இந்த ரூம்ல ஏதோ இருக்கு गाइस. நம்ம நைட் 12 மணிக்கு செக் பண்ணோம் गाइस. இதான் गाइस, கண்டிப்பா கன்ஃபார்ம் गाइस. ரைட் விட்டு எரியுது. அமானுஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் गाइस. இவன் பேசறதுனால தான் அந்த ரைட் வந்து அதிக பொறுக்காம விட்டு இந்த ஃபேன் ஓடுது பாரு. 2 ஃபேன் நைட் 12 மணிக்கு நம்ம வந்து இந்த 2 ஃபேன் இருடா, காஞ்சனா படத்துல செக் பண்ற 50% இந்த 2 ஃபேனும் ஓட்டு பாறா. அந்த ஃபேன் தேவல்ல, அவன் ஏதோ பண்ணிட்டான் கோளாறு. இசாந்த் ரத்தத்தை கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம் गाइस, நக்குதான்னு பார்த்து. அவன் ஆஃப் பண்ணிக்கிறான். ஏன் மச்சான், இசாந்த் ரத்தத்தை கொடுத்து நம்ம நக்குதான் செக் பண்ணுவோம். ஓகே, இவனுக்கு இப்பதான் பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம எடிட்டிங் வேலையை பார்ப்போம். இல்லைன்னா போய் சாப்பிட்டு வரும் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பா गाइस. அதான் இப்போ முடிய போகிறது. எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு.
இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா காலையிலேயே இந்த இஞ்சி தின்ன குரங்கு ஏதோ ஒன்று எடுத்து விளையாடி கிடக்குது. அதை உடைய போறோம் ஓடுறா ஆல்ரெடி ஒஸ்டம்டா. ஓய் அவரு கையாண்டு ஓடிட்டு ஏய் டஸ்ட்பின் அந்த டஸ்ட்பின் அடிக்கலாம். சாகத்தை காட்டி விட்டார். ரொம்ப சாகத்தீங்களா சச்ச எம்பு பிளே பாய் சக் சக் மச்சான் இது சமய ஐடியா பேர் வச்சிரா எங்கூர் ப்ளே பாய். அப்புறமா மாத்திடா பாவி. गाइस நேரம் கரெக்ட்டா டைம் நடக்குது. பாரு போன் வாட்ச் கண்ணுது நீ. காலை 7:53. பாத்ரூம் போறாங்க ஒரு ஆள். என்னது பிக் பாஸ் வரியா? ஆமா பிக் பாஸ். மனோகர் படுத்துட்டு இருக்காரு. வெரி நான் வந்து ஃபுட் சாப்பிடுறேன். பாருங்க गाइस நீ பாத்துங்கடா நான் நீ பேசும்போது உன் மகன் இருக்கு. இருங்க गाइस நான் பகந்து இருப்பேன். கேமரா பார்த்தா பேச கூட வராது எனக்கு வேற. गाइस வருகின்ற ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் எல்லாரும் வந்துருங்க. காலேஜ் பேர் சொல்லு. கிங் நந்திவர்மன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தல்லார் ஒன்றியம். இவனடா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றான், பாத்ரூம் போயிட்டு வந்து சாப்பிட்றான், சாப்பிட்டே தான் இருக்கிறான் எந்த நேரமும் எதுனா ஒண்ணு. என்ன வாங்கடா வாங்கடான்னு கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து எத்தனை மணி ஆகுது? 8 மணி ஆகுது. 2 மணி நேரம் ரூம்ல ஏதாண்டா விளையாண்டுக்கிறீங்க. இதான் மச்சான் பண்ண போறோம். பார் இது பார். எப்படி இருக்கு? மச்சான் ரெடி சொல்ல. ரெடி சொல்லுடா. வாங்கடா. வாங்கடா. டேய் சொல்லு ஒரு எப்படி இருக்கு? ஏய் அது என்ன காரணம்? பட்ட போட்டு சொல்றா. சொல்லு மச்சான் ரெடி போடு போடுங்க. அப்ப ரெக்கார்டே பண்ணல. இல்ல இல்ல அவர் ரெக்கார்டே பண்ணல. ரெக்கார்டே இப்பதான்டா போடுறான். எதுக்குடா நீ வர? போடு போடு. இது என்னோட காரு, இது என்னோட காரு. என் கார் மேல நான் கால் போடுறேன். ஓமலியா போட்டுருக்கேன். என்ன பண்ணுங்க? அது மட்டும் எடிட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. லெஃப்ட் போடுறா. நான் போடுறேன், எடிட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். நம்பியா ஒரு 7,500 ஆண்டிங்க உன்னை நம்பிதான்டா இருக்கு. அதை மாதிரி நீ தான்டா காப்பாத்தணும். இது உன்னோட ஹெல்மெட், இது உன்னோட ஹெல்மெட், இது உன்னோட ஹெல்மெட். அது யாரோட ஹெல்மெட்? அது என்னோட ஹெல்மெட். யூடியூபே அடிச்சு பண்ண முடியாது. நீங்க பண்ற டார்ச்சர்ல அவன் ஆல்ரெடி டிப்ரெஷன்ல யூடியூப்ல எதுனா நல்லா இருக்கு பார்க்க வருவான். நீங்க போற காமெடி பார்த்துட்டு பைத்தியங்களா இருக்கு இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டு யூடியூப்ல சொல்லிட்டு அவங்க போயிடலாம். ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. இந்த காமெடி பண்றவங்க இப்போ நிறைய பாஸ் பண்ணிட்டு ஹெல்மெட் நான் தான் தெரியும் சொன்னாங்க. அசிங்கமா இருக்குது. ஹெல்மெட் போலாமா? எல்லாம் கோல் மீது கட்டட கொடுங்க. சரி ஏதோ பேச வர சொல்லு. சொல்ல வந்தியா? இது ராவ் கல்யாணம் படமா சேர்த்து போட்டு பேசுறாங்கன்னு தெரியல. ஏய் அவன் இந்த பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் விக்கிடா. அடி அடியில மாமால கோமா ஸ்டேஜ் பண்ணுவாங்க. அவர்கிட்ட போய் சண்டை போலாம். நான் சொல்லல கோமா ஸ்டேஜுக்கு போறேன். கோமா ஸ்டேஜ் இப்பதான் அவன் கோமா ஸ்டேஜ் இருந்து இப்பதாங்க வந்தேன். ஹாஸ்பிட்டல் கீழ் பக்கத்துல சேர்த்துட்டு இருந்தோம். கவு தந்தாங்க ஹால காணும். ஐயோ பேய் பேய். ஓ இவர் தாங்க வந்து கதவு தட்டு போனாரு. கதவு தட்டு அண்ணாண்ட பக்கம் போய் நின்றுக்கிறா போல. நான் தான் ரூம் கால் ஏய்
தண்ணியில வச்சுக்கிறீங்களா? ஏய் 50 ரூபாய் கட்டிடுறேன். அதான் எல்லாரும் கிளம்பியாச்சு. கிளம்பி ரெடி ஆகிட்டோம், கிளம்ப போகிறோம். டெலிவரி மாட்டாங்கடா. அதுதான் 1 மணி நேரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னே கிளம்பல, இப்போ தான் கிளம்புறோம். சரி வாங்க. இந்த பாருங்க, ஏய் நான் சொல்லல மாவனுங்களா? வேற லெவல. இந்த பில்லரா பில்லு எடுத்தா தான் பில்லு எடுத்தா தான் காசு தருவாங்க. அதனால இந்த பில்லை நம்ம எடுத்துக்கலாம். 50 ரூபாய் போட்டா எடுத்துருவா. அவ்வளோ க்ளோஸ் அப்ல காமிச்சா பயந்துருவாங்க. நிறைய இடம் மாமே. வேற லெவலில் இருக்கிற மாதிரி வந்தால் நம்ம தெல்லப்போம். முகத்தை காட்டா காமிச்சு மூவ்ஸ் பண்ணியா. நம்ம தான் என்ன வண்டி தான் நம்ம தான் கெத்து. நம்ம ஏரியா யாரு கெத்து? நம்ம தான் கெத்து. நம்ம ஏரியா யாரு கெத்து? நம்ம தான் கெத்து. நம்ம ஏரிலையா? நம்ம ஏரியாடா. ஏய் மாவன நான் மட்டும் அந்த யூடியூப் சேனல்ல வரல. உள்ள போய் எல்லா வீடியோ போனை எடுத்து உனக்கே தெரியாம டெலீட் பண்ணிடுவேன் நானு. ஏண்டா உன்னை வச்சு எவ்வளவு அழகா நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம வரும்டா. இந்த வீடியோல கூட வருமா? அப்புறம் வரக்கூடாது. 2 வாரத்துல வரணும். ஏய் நல்ல கிளிப் மட்டும் எடிட் பண்ணி ஆனா இதுல அதே மாதிரி சாரிங்க, இதுல ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆயிடுச்சான். அதனால ஒரு செகண்ட் தான் எடுக்க முடியும். நான் இப்ப கட் பண்ணிக்கிறேன், அப்புறமா எடுக்கிறேங்க. இல்லனா எல்லா காப்பியும் எனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிரு. நான் எடிட் பண்ணி வேணா ட்ரை பண்றேன். சும்மா இருந்தா நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். சின்ன வேணா இந்த ஷார்ட் வீடியோலாம் ரெடி பண்ணி தரேன். நீ இந்த vlog வீடியோலாம் நீ எடிட் பண்ணி போட்டுரு. ஓகேவா? இந்த சின்ன சின்ன காமெடி வீடியோ அதெல்லாம் வேணா நான் எடிட் பண்ணி தரேன். ஏய் அதுதான் மச்சான் எனக்கு அந்த இது மட்டும் எப்படி இருக்கு? ஏய் நாயே நீ கொஞ்சம் vlog video ஆமா vlog video நீ vlog வீடியோ பாருங்க, குக்கு வீடியோ மாதிரி இதெல்லாம் உட்கார்ந்து பாத்துனீங்க. வீடியோ தெரியலன்னு இல்லாம வீடியோ பண்ணிருப்ப. இல்லடா ஏய் அது கட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணி. அது வந்து அவன் போட்டு போறதுல வேற என்ன ஆடியோ போட்டுறான். இவனையும் பார்த்து எல்லாருமே கவர் ஆகிறீங்க. சுந்தரமா இங்க எவ்வளோ ஸ்டோரேஜ் ரஃப்ல இருக்கு மதனே? போயிடுச்சு 200 போயிடுச்சு. ஓகே இதெல்லாம் ஸ்டோரேஜ். இந்த வீடியோலாம் என் ஃபோனில் கூட இறங்கி முடியாது இல்லையடா. ஏன்னா மெமரி கார்டு வச்சிரியா? 128 அது ஒரே கிலோ ஸ்டோரேஜ் தெரியல. என்கிட்ட ஒரு 32 GB இருக்குது. ஏய் பையில தான் நீ வச்சு இது மாட்டிக்குது அந்த Let's start now. என்னடா ரக்கா இருக்கா? கை பிடிச்சி சொல்றேன்டா. கைஸ் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. மதன் வீடியோடா மதன். வா லைட் ஆன் இருக்கு. லைட் அதான் எல்லாருமே கிளம்பியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், பிளாக்ல கண்டினியூ பண்ணுறோம். பாய். ரூம் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கு போறோம். அங்க போயிட்டு vlog வந்து கண்டினியூ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரணும். ஏய் அங்கே அம்முன்னு தானே போகலாம் போவாது. அம்முக்கு நல்லா இல்லை. கோபா அவங்க வச்சுதான் அவனை கால் பண்ணோம்னா 10 மணிக்கு தான் வந்தோம். 10 மணிக்கு தான் வந்தோம். புரியுது எனக்கு. நைட் எல்லாம் அழகாக வந்துட்டாங்க. பிஸி ஆயிடுச்சு. மச்சான் அது ஆட்டு பரம் பயணமாக இருக்கு. தெரியுதா? ஆட்டு பரம் பயணமாக இருக்கு. 2 இடமும் தான் தெரியுது போல. ஏய் ஏய் செம்மையாக இருக்கு இந்த ஆட்டுலாம் வந்து. தெரிலடா இந்த பக்கம் மூஞ்சே தெரியல.